ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவிற்கு இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் மற்றும் ஈஸ்வரிய கல்வியின் மகத்துவம் இருந்தது. நாமும் அவரை ஃபாலோ செய்பவராக இருக்கிறோம். நமக்கும் ஈஸ்வரிய ஞானம் மற்றும் கல்வியின் பயிற்சிக்கான மகத்துவம் இருத்தல் வேண்டும். யோகம் என்பது மிக முக்கியமான விஷயமாக உள்ளது. இந்த ஞானமும் கூட மிக முக்கியமான விஷயமாக உள்ளது. யார் ஞானிகள் இல்லையோ அவர்கள் யோகிகளாகவும் இருக்க முடியாது. யாரிடம் ஞானத்தின் ருசி இல்லையோ அவர் ஞானத்தினால் பெறும் சுகத்தை அடைய இயலாது. அதனால் ஃபாலோ ஃபாதர் ஆக வேண்டும். நமது கல்வியில் நாம் முழு மதிப்பெண்களை பெற வேண்டும். ஞானத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் நமது சத்தியமான விவேகத்தை நிர்ணயிக்கிறது. இந்த ஞானத்தினால் நமது புத்தி திவ்யமானதாகிறது. நாம் இப்படியும் சொல்லலாம், இந்த ஞானத்தினால் நமது புத்தியில் தீர்மானத்தின் தன்மை தயாராகிறது மற்றும் ஜென்ம ஜென்மமாக நமது புத்தி எப்படி இருக்கும் என்பதற்கு ஆதாரமாக இருப்பது நிகழ்காலத்தில் நமது ஞானத்தின் சிந்தனை மற்றும் ஞானத்தை புத்தியில் பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக ஏற்படுகிறது. நாம் ஞானத்திற்கான மகத்துவத்தை அளித்து முரளியை மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முரளிகளில் ஞானத்தின் பொக்கிஷம் அளவற்றதாக உள்ளது. அது அவ்யக்த வாணி ஆனாலும் சரி, சாக்கார முரளி ஆனாலும் சரி. வகுப்பிற்கு சென்றும் முரளியை கேளுங்கள். ஸ்வயம் நீங்களே படித்தும் சிந்தனையை செய்யுங்கள். அதனால் உங்களுக்குள் ஞானத்தின் பொக்கிஷம் முழுமையாக நிறைந்திருக்கும். இது கொஞ்சம் யோசிக்கும் விஷயமாகவும் உள்ளது. தனக்கு தானே ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்களுடைய லௌகீக பரிவாரத்தில் சரியாக நடந்து கொள்ள எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள். வியாபாரமாகட்டும், காரியங்கள் நடத்துவதிலாகட்டும், சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. தூங்கவும் நேரம் இருப்பதில்லை. இரவும் பகலுமாக பாடுபடுகிறீர்கள். உங்களது குழந்தைகள் மிக நல்ல வேலைகளில் சேர்வதை விரும்புகிறார்கள். அதற்காக சிரமப்பட்டு படிக்கிறார்கள். இரவும் பகலும் படிப்பதிலேயே முனைப்பாக இருக்கிறார்கள். மற்ற அனைத்தையும் கூட விட்டுவிடுகிறார்கள். நாமும் யோசிக்க வேண்டும். பாபா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் அது அடுத்த 2 யுகங்களுக்கு நாம் எதையும் பெரியதாக சம்பாதனை செய்ய வேண்டியதே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யார் சம்பாதனைக்காக சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு மற்றவர்களால் மிகுந்த மரியாதை ஏற்படுகிறது. இப்பொழுது சங்கம யுகத்தினர் புரிந்து கொள்கிறார்கள், நான் அடுத்த 2 யுகங்களுக்கு எந்த சம்பாதனையும் செய்ய வேண்டியதில்லை என்று. அபாரமான செல்வத்தின் பொக்கிஷம் நம்மிடம் இருக்கும். கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட அது குறையாது. ஆனால் அங்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் திரேதா யுகத்திலும் கூட அனைத்தும் நமக்கு சகஜமாகவே கிடைத்துக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மகான் பாக்கியத்தை பிராப்தி செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அனைவரும் யோசியுங்கள். ஒருவேளை நாம் இந்த நேரத்திற்கான மகத்துவத்தை கொடுக்கவில்லை என்றால், நாமவே உழைக்கவில்லை என்றால், மொத்தமாகவே நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு என்னதான் கிடைக்கும்? நேரம் யாரிடம் இல்லை என்றால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்களிடத்தில்தான். நமக்கு நேரமே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. யார் நேரத்தை வீணாக கழிக்கிறார்களோ அவர்களால் பயன்பாட்டிற்காக பயன்படுத்த இயலாத நேரம் வீணாகும். யார் சிறிய வேலையை அதிக நேரம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமும் நேரம் இருப்பதில்லை. நேரத்தை பயன்படுத்துவது நம் கையில்தான் உள்ளது. எந்த வேலையில் நமக்கு விருப்பம் உள்ளதோ அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க முடிகிறது. அதனால் சங்கம யுகத்தின் இந்த நேரத்திற்கு
சம்பூர்ணமான மகத்துவத்தை அளித்து நாம் நமது புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள் ஞானத்தின் பலத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நான் அனைவருக்கும் சொல்கிறேன், குறைந்தபட்சம் 16 சக்திசாலியான பாயிண்டுகள் உங்களுடைய டைரியில் குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்திற்கு ஒரு பாயிண்டை எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு, அதாவது ஆத்மாவிற்கு சுகமளிப்பதாக, பறக்க வைப்பதாக இருக்க வேண்டும். முழுவதுமாக விழிப்புணர்வை அவை நமக்குள் உருவாக்க வேண்டும். அதை படிக்க படிக்க ஞானத்தின் பலம் நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டும். அதனால் இந்த நாள் மிக நன்றாக 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். உங்களுடைய தேவதா சொரூபத்தை பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட தேவதைகளாக இருந்தோம்? சர்வ குண சம்பன்னமாக, கஞ்சன் காயாவாக, முகத்தில் திவ்யம் நிறைந்தவர்களாக, செல்வத்தின் முழுமையான செழிப்பு நிறைந்தவர்களாக நமது பூஜ்ய சொரூபத்தை நாம் இனி பார்ப்போம். நாம் விக்ன விநாசகராக இருக்கிறோம், மாஸ்டர் கணேசனாக இருக்கிறோம், அல்லது அஷ்டபுஜதாரி தேவதைகளாக இருக்கிறோம், பூஜை செய்து கொள்பவராக உள்ளோம், மற்றும் விஷ்ணுவின் ரூபத்தில் நமது பெருமை உள்ளது. இப்படி நமது பூஜ்ய சொரூபத்தை நமக்கு முன்பாக நாம் கொண்டு வர வேண்டும். விசேஷமாக 5 சொரூபங்களில் 2 சொரூபங்களை இன்று பயிற்சி செய்வோம். தேவதா சொரூபம் மற்றும் பூஜ்ய சொரூபம். அதனால் முழு நாளையும் ஆனந்தம் நிறைந்ததாக உருவாக்குவோம். ஓம் சாந்தி.